அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவில் தொடர்ந்து தந்தை மகன் மோதலானது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் அன்புமணி அணிக்கு போட்டியாக பாமக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டங்களை ராமதாஸ் அவர்கள் நடத்தி வருகிறார். வருகிற 10ஆம் தேதி 4 மாவட்டங்களை இணைத்து பொதுக்குழுவை அவர் நடத்த இருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டங்களில் ராமதாஸ் அவர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கலீஃபுல்லா. கலீஃபுல்லா, வெளியாகி இருக்கும் விவரம் என்ன? வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அன்புமணி ராமதாஸிற்கும் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இதனால் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளரை தொடர்ச்சியாக நீக்கிவிட்டு தற்போது வரை புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்திய நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் வரும் 10ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதி கடலூரில் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்திய நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளார். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வருகின்ற 10ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கும்பகோணத்தில் நடைபெறும் தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் திருவாரூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழுவில் கலந்து கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து மாலை 4 மணி அளவில் பூம்புகார் சென்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறும் பூம்புகார் மகளிர் மாநாடு திட்டத்தை பார்வையிடுகிறார். தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் மயிலாடுதுறையில் நடைபெறும் மாவட்ட பொதுக்குழுவில் கலந்து கொள்ளிருக்கிறார். தொடர்ந்து போட்டி பொதுக்குழுக்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் நேரடியாக கலந்து கொள்ளும் முதல் பொதுக்குழுவாக கும்பகோணம் பொதுக்குழு நடைபெறுகிறது. இது பாட்டாளி மக்கள் கட்சியிடையே பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக பொதுக்குழுவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை, வாக்குச்சாவடி குழுக்கள் அமைப்பு, கட்சி வளர்ச்சி பணிகள் ஆகியவை குறித்து விவாதிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த வருவாய் மாவட்ட அளவில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்காக பாமக நிறுவனர் ராமதாஸ் முடிவு செய்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கலீஃபுல்லா.